கடந்த 2021ஆம் ஆண்டு காட்பாடி ரயில்வே நிலையம் அருகாமையில் யாசகம் செய்து கொண்டிருந்த ஒருவரை கேரளா மாநிலம் பகுதியைச் சேர்ந்த பாபு ஷேக் என்ற அதாவது 55 வயது கொண்டவர். இவர் அந்த யாசகம் செய்பவரை கொலை செய்திருக்கின்றார். அந்த வழக்கில் அவருக்கு அதாவது சிறை தண்டனையானது அளிக்கப்பட்டிருந்தன. அவர் தொடர்ந்து சிறையில், அதாவது வேலூர் மத்திய சிறையில் இந்த தண்டனையானது அனுபவித்து வந்தார். இந்த நிலையில் அந்த பாபு ஷேக் என்ற நபருக்கு கடந்த 15ஆம் தேதி அதாவது அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. இதற்காக அவரை வேலூர் மருத்துவமனைக்கு அடுக்குமாறில் இருக்கக்கூடிய அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் பாபு ஷேக் என்ற அந்த நபர் 15ஆம் தேதி அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று காலை பார்த்தோமானால் அவர் அந்த மருத்துவமனையிலிருந்து தப்பிச் சென்றிருக்கின்றார். உடனே அவரை பிடிப்பதற்காக பாதுகாப்பு பணியில் இருந்த காவலரும் பின்னே ஓடி இருக்கின்றனர். ஆனால் அவர் அங்கிருந்து தப்பி அருகாமையில் இருந்த ஒரு ஏரிக்குள் சென்று விட்டதாகவும், தொடர்ந்து அவரை தேடும் பணியில் வேலூரில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். இருந்த போதிலும் அந்த பாபு ஷேக் என்ற நபர் தற்போது அதாவது இன்று காலை வரை பிடிபடவில்லை. இந்த நிலையில் இந்த பாபு ஷேக் என்ற நபரை நம்ம மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற 4 காவலர்களை தற்காலிக பணி இடைநீக்கம் செய்வதாக வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தகவலானது தெரிவித்திருந்தார். அதன்படி அந்த 4 காவலர்களும் தற்காலிக பணியிடை நீக்கமானது செய்யப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து அந்த பாபு ஷேக் என்ற அந்த குற்றவாளியை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். அந்த ஏற்கனவே நேற்று பார்த்தோம்னால் நெல்வாயில் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியில் அந்த நபர் பதுங்கி இருப்பதாகவும், அந்த பகுதியில் ட்ரோன் கேமரா உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகளை கொண்டு அவரை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். நாம் தற்போது பார்க்கலாம், சிசிடிவி காட்சியும் ஒன்று வெளியாகிறது. அவர் அங்கிருந்து தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சியும் நாம் பார்க்கலாம். தற்போது அந்த பாபு ஷேக் என்பவர் சித்தூர் வேலூர் அடுத்த சித்தேரி என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே நிலையம் ரயில்வே தண்டவாளம் அருகாமையில் பார்த்தோம்னால் தற்போது அந்த பாபு ஷேக் என்ற நபர் பிடிபட்டிருக்கின்றார். அதாவது இவர் நேற்று அந்த பகுதியில் இருந்து ரயிலில் ஏறி தப்பிக்க முயற்சித்த போது அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நபரை கண்டு சத்தமிட்டிருக்கின்றனர். ஏற்கனவே அவருடைய போட்டோவை அந்த பகுதியில் ஒட்டியிருக்கின்றனர். இதை பார்த்து சத்தமிட்ட நிலையில் அவர் அங்கிருந்து தப்பி அந்த பகுதியில் மறைந்திருந்ததாகவும், தற்போது காவல்துறையினர் அவரை கையும் களவுமாக பிடித்திருக்கின்றனர். தற்போது அவரை பிடித்து மீண்டும் காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து அவரிடம் விசாரணையும் நடத்தப்பட்டு வருகின்றார். தகவலுக்கு நன்றி பிரீத்குமார்.